வணக்கம். தமிழகத்தில் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது என்று விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த 16/10/2025 வியாழக்கிழமை மாலை கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கழுத்தூர் என்ற கிராமத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சின்ன பொண்ணு, கனிதா, பாரிஜாதம், ராஜேஸ்வரி ஆகிய 4 பெண் தொழிலாளர்கள் இடிமின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தேன் என்று தெரிவித்த திரு ஆர் சக்திவேல் அவர்கள், உயிர் இழந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த வெறும் 5 லட்சம் நிவாரண அறிவிப்பை வன்மையாக விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் கண்டிக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர் கூட்டத்தில் உயிர் இழந்தவர்களுக்கும் தனி மனிதர் தன் சுதந்திரத்திற்காக கள்ளச்சாராயத்தை குடித்து உயிர் இழந்தவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு தலா 10 லட்சம் தருகிறது. ஆனால் விவசாயிகள் வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டு மக்களுக்காக உணவு உற்பத்திக்கு உழைத்துக் கொண்டிருக்கும் உழவு தொழிலை செய்து கொண்டுள்ள பொழுது இடிமின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தவர்களுக்கு வெறும் 5 லட்சம் மட்டுமே நிவாரணமாக அறிவித்த தமிழ்நாடு அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்து அதை உயர்த்தி வழங்குமாறு விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்துகிறது என்று விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.